எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்லோகம் 23, பலஸ்ருதியில் 23. இது பலஸ்ருதியில் 22 ஸ்லோகத்தை சொன்னது பீஷ்மர். இப்போ 23வது அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுனன் சொல்றதா இதுல இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஆரம்பமே. இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன வாச்சான்னு ஆரம்பிக்கும். அர்ஜுனன் சொல்ற மாதிரி இருக்கு. அர்ஜுனன் என்ன சொல்றாருன்றது பின்னாடி இருக்கு 2 வரி, அதை சொல்லுவாங்க. என்ன முதல்ல இந்த ஆரம்பம் அர்ஜுன உவாச்சா, அர்ஜுனன் சொல்றது. உவாச்சார்னா சொல்றது, கேட்கறது, எல்லாத்துக்குமே உவாச்சார் தான் பேர். கேட்கறதுக்கும் அதுதான், கேட்கறதுக்கு அதுதான் இல்லை, இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கும், நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கும். உவாச்சார்னா சொல்றதுக்கும் உபயோகப்படுத்தலாம், கேட்கறதுக்கும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். சான்ஸ்கிரிட்ல அது மாதிரி சில நிறைய உண்டு, ஹிந்திலையும் உண்டு. அது மாதிரி ஒரே வார்த்தை எல்லா ரெண்டுக்குமே பொருந்துற மாதிரி இருக்கணும், அந்த இடத்த பொறுத்தது. பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தமஹ. சுரர்னா தேவர்கள், தேவர்களில் உத்தமன் அர்த்தம். சுரோத்தமஹ பக்தானாம் அனுரக்தானாம், பக்தானாம் அனுரக்தானாம். அனுரக்தானாம்ன்றது அணுன்னா தொடருது, ரக்தான்னா பக்தியோட பக்தர்கள். ரக்தான்றது பக்தான்றது பக்தி, ரக்தான்றது பக்தர்கள், பக்தியோட தொடர்பவங்க. அனுரக்தானாம் பக்தியோட தொடர்பவர்கள். திராதாபவ ஜனார்தன. அர்ஜுன உவாச்ச பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம பத்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தன. இது பாட்டு. பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தன. இது எப்படி சொல்லணும்னா, அர்ஜுன உவாச்ச பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தன அப்படி சொல்லும் போதே அந்த இது முடிஞ்ச உடனே, இது முடிஞ்ச உடனே விஸ்வேஸ்வர மதன் தேவம் அது முடிஞ்ச நதே யாந்தி பராபவ, நதே யாந்தி பராபவ ஓம் நம இது முடிஞ்ச உடனே அர்ஜுன உவாச்ச பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தன அப்படி சொல்லணும். இது இப்ப இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். இதுக்கு பத்மபத்ர, பத்மன்னா தாமரை, பத்ரன்னா இதழ். பத்மபத்ர அப்படின்னா விசாலன்னா அகன்ற. பத்மபத்ர விசால அக்ஷ அப்படி எடுத்துக்கணும். அது அப்பதான் அதனோட ஒரு அந்த அர்த்தம் புரியும். பத்மபத்ர விசால அக்ஷன்றது பத்மபத்ர விசால அக்ஷ அப்படி எடுத்துக்கணும். விசாலன்னா அகன்ற, அக்ஷன்னா கண்கள். பத்மபத்ர விசாலாட்சன்னா தாமரை போன்ற அகன்ற கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பத்மநாப, பத்ம பிளஸ் நாப, பத்மம்னா தாமரை, நாபன்னா நாபி தொப்புள், தாமரையை தொப்புள் நாபியில் உடையவன் அப்படின்றது அர்த்தம். சுரோத்தம, சுரோத்தமன்றது சுர பிளஸ் உத்தம அப்படி எடுத்துக்கூடாது. சுரன்னா தேவர்கள், சுரன்னா தேவர்கள், உத்தம என்றால் உயர்ந்த, தேவர்களில் உயர்ந்தவன் அர்த்தம். அது சுரோத்தமன்னா தேவர்களில் உயர்ந்தவன். பக்தானாம், பக்தா நாம்ன்றது இந்த இடத்துல நாம்ன்ற வார்த்தைக்கு நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்க நாம்ன்றது எல்லாருக்கும் அர்த்தம், அப்படி எடுத்துக்கணும். பக்தர்கள் எல்லாருக்கும். அணுன்னா தொடர்தல். அதனால்தான் ராமானுஜருக்கு ராமானுஜர்ன்ற பேர் வர்றதுக்கு காரணமே அதான். அணுன்னா தொடர்தல். அணு ராம அனுஜர், ராம அனுஜர் அப்படின்னு அர்த்தம். ராமன்றது இந்த ராம இந்த ராமரை இல்லை, இந்த ராமரை தொடர்ந்தது இல்லை. அது பரசுராமரை தொடர்ந்தது. ராம அனுஜ பலராமரை தொடர்ந்தது. ராம அனுஜ அவரை தொடர்ந்து வந்தவர் அப்படின்ற அர்த்தம். ராமாவதாரத்துல இல்லை இவர். பலராமனை தொடர்ந்து வந்தவர் கிருஷ்ணர். ராம அனுஜ பலராமருக்கு அடுத்து பிறந்தவர் கிருஷ்ணர். அதனால ராமானுஜர்ன்ற வார்த்தை கிருஷ்ணருக்கான வார்த்தை. ராம அனுஜர், ராமனுக்கு தொடர்ந்து பிறந்தவர் அப்படின்னா ராமானுஜருக்கு அதுதான் அந்த பேர். அதே மாதிரி இந்த இடத்துல அனுரக்தானம்,
அணுன்றது வந்து தொடர்தல்னு அர்த்தம். அணு ரக்தானாம். ரக்தான்னா பக்தி, பக்தியால் உன்னை தொடரும் அனைவருக்கும் அர்த்தம். அது அனுரக்தானாம். திராதா, திராதான்னா ரக்ஷகன், பவன்னா அந்த மாதிரி இருக்க ரட்சகனா இருப்பவர்னு அர்த்தம். திராதா பவன்னா ரக்ஷகனாக இருப்பவர்னு அர்த்தம். திராதா பவ. ஜனார்தன, ஜனா ஜகம் உலகம், நர்த்தனம்னா ஆடுறது, ஆடுறது ஆட்டி ஆட்டி வைக்கிறது எல்லாமே. நாட்டியத்துக்கும் நர்த்தத்துக்கும் வித்தியாசம், நர்த்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாட்டியன்றது வந்து ஆடுறது, ஒரு வரம்போட ஆடுறது. இது இப்படிதான் பண்ணணும், இந்தந்த இதுக்கு இந்தந்த மாதிரி தான் நடந்தது, இந்த மாதிரி தான் நடனம் ஆடணுன்றது தான் நாட்டியம். நர்த்தனம்ன்றது வந்து எப்படி வேணாலும் ஆடலாம். கோபாவயசத்தில் ஆடுறது, தனக்கு வந்த மாதிரிலாம் ஆடுறது. அதே மாதிரி இன்னொருத்தர் ஆட்டி வைக்கிறது. நான் சொல்றேன் நீ அது மாதிரி ஆடுன்னு ஒருத்தர் என்ன எப்படி பண்ணி வைக்கிறது, அது எல்லாம் அதுக்கு பேர் நர்த்தனம் வந்து ஒரு வரைமுறை இல்லாது ஆடுறதுக்கு பேர் நர்த்தனம்னு பேர். அதனால ராதாபவ ஜனார்தன, ஜனங்களை ஆட்டு வைப்பவன் அர்த்தம் அந்த இடத்துல. அந்த மாதிரி எடுத்துக்கணும். ராதாபவ ஜனார்தன. ராதாபவ ஜனார்தனுக்கு எப்படி என்ன இருக்கு, அதான் வாசன் எங்க வருது, இல்ல ராதாபவ ஜனார்தன. அர்ஜுன உவாச்சான்னு இருப்பாங்க, வாசன்னு வாசகம் இதான். அர்ஜுன உவாச்சான்னு முதல்ல இருப்பாங்க. வாசன்றதுக்கு பேரு வார்த்தை. உவாச்சான்னா சொல்றது. அர்ஜுன உவாச்சான்னா அர்ஜுனன் சொல்லியிருந்தான்னு அர்த்தம். முதல்ல ஆரம்பத்துல வந்து பாருங்க, அது அர்ஜுனன் சொல்கிறான். இப்ப இதுக்கு மொத்த கன்க்ளூஷன் என்னன்னா, அர்ஜுனன் சொல்கிறான், தாமரை இலை போன்ற அகன்ற கண்களை உடையவன், தொப்புளில் தாமரையை உடையவன், தேவர்களில் உயர்ந்தவன், பக்தியால் உன்னை தொடர்பவர்கள் அனைவருக்கும் ரட்சகனாக இருப்பவன், இவ்வுலகை ஆட்டுவிப்பவன். அதாவது மகாவிஷ்ணுவோட கிருஷ்ணனுடைய புகழை சொல்றாரு இந்த இடத்துல. அந்த இடத்துல கிருஷ்ணனும் இருக்கார். கிருஷ்ணனுடைய புகழை அர்ஜுனன் சொல்றதா இதுல வந்து நம்மளுக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. பீஷ்மர் சொன்னது முடிஞ்சு போச்சு. இப்ப இது வந்து அடுத்தது அங்க இருக்க அர்ஜுனன் சொல்றாரு. இந்த மாதிரி அர்ஜுன ஓச்சு, அர்ஜுனன் இந்த இடத்துல இருக்க அர்ஜுனன் சொல்றாரு. இத ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. ரொம்ப இந்த இதை வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ராமா அனுஜன்றத தெரிஞ்சுக்கணும். அனுஜன்னா பின்தொடர்பவன், பின்தொடர்ந்து வந்தவன் அர்த்தம். தேங்க்யூ.